சித்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நம்ம சேனலில் நிறைய கோயில்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். நான் பார்த்துருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் டூர் ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னாக்கா நிறைய கோயில்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். சென்னையில் ஒரு நாள் டூர் போகணுன்னா இதெல்லாம் கவர் பண்ணலாம். அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே நான் கவர் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கி கர்நாடகாவில் ஒரு சில கோயில்களை நம்ம பார்க்க போகிறோம். நான் முடிஞ்சால் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். இல்லைனா ஒரே வீடியோலேயே கவர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஏற்கனவே கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா 3 விலாகாக நான் போட்டிருப்பேன். எங்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கோயில்கள்லாம் நான் உடுப்பிலேருந்து நான் உங்களுக்கு மருதேஸ்வரர் கோயிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கி அதோட சற்று வித்தியாசமான ஒரு ஆன்மீக சுற்றுலா யாராவது ட்ராவல்ஸ் வச்சுருந்திங்கன்னா இந்த டூர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்கும். போகலாம். இன்றைக்கி கர்நாடகா மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஊர் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம். கோயிலோட பெயர் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயில். மூலவர் பார்த்திங்கனாக்கா ரங்கநாதர், தாயார் ரங்கநாயகியாக அழைக்கப்படுறாங்க. தீர்த்தம் காவேரி தீர்த்தம். இந்த ஊர் பார்த்திங்கனாக்கா ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்படுது. மாண்டியா மாவட்டத்தில் கர்நாடகத்தில் இருக்கிற ஒரு கோவில் இது. கோவில் காலை 7:30 மணிக்கே நடை திறந்துடுது. மதியம் 1:30 மணி வரை இருக்கும். அதே மாதிரி மாலை 4 மணிக்கு திரும்பவும் நடை திறந்திருக்கும். இந்த கோவிலோட முகவரி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவில், ஸ்ரீரங்கப்பட்டினம், மாண்டியா, கர்நாடக மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட ஸ்தல வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன். சப்த ரிஷிகளில் ஒருவரான கௌதமர் தீர்த்த யாத்திரை ஒரு நாளைக்கு மேற்கொண்ட போது இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்காரு. பெருமாளோட தரிசனம் வேண்டி தவம் இருந்திருக்காரு. சுவாமியும் அவருக்கு சயன கோலத்தில் காட்சி தந்திருக்காரு. அதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சாராம். பெருமாள்கிட்ட அந்த கோலத்திலேயே இங்கே எழுந்தருளியும்படி வேண்டியிருக்காரு. இந்த ஸ்தலத்தில் ஒரு புற்றுக்கு மத்தியில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த சிலையை பிரதிஷ்டை செய்யும்படியும் பெருமாள் சொல்லியிருக்காரு. கௌதமரும் புற்றிலிருந்து பெருமாளை கண்டெடுத்து ரங்கநாதர் அப்படின்னு திருநாமம் இட்டு பிரதிஷ்டை பண்ணி, பிரம்மா இங்கே பிரம்மானந்த விமானத்தை அமைச்சிருக்காது. அப்படிப்பட்ட பெருமையான ஸ்தல வரலாறு இந்த கோவில். ரொம்ப ரொம்ப விசேஷமான அற்புதமான கோவில். இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னாக்க, பொதுவாக பெருமாள் ஸ்தலங்களில் மார்கழி வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி தான் சொர்க்க வாசல் திறப்பாங்க இல்லையா? ஆனால் இங்கே பார்த்திங்கனாக்க ரங்கநாதர் மகர சங்கராந்திரி அன்னைக்கு, அதாவது பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் சொர்க்கவாசல் திறக்கிறாங்க. இந்த விழா 9 நாட்கள் நடைபெறுது. அன்னைக்கு மூலவர் வெண்ணைக்காப்பு அலங்காரத்தில் காட்சியும் தராங்க. மறுநாளைக்கு தேரோட்டம் நடக்குது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விசேஷ பூஜை மட்டும் நடக்குது. தை ரத சப்தமியை ஒட்டியும் 9 நாள் விழா நடத்தப்படுறாங்க. விழாவோட 7வது நாள் சூரிய உதயம் நேரத்தில் பெருமாள் சூரிய மண்டலம் அப்படிங்கிற ஒரு வாகனத்தில் எழுந்தருளி அதுக்கப்புறம் தேரில் புறப்படாகிறார். ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்த திருவிழாக்கள் இந்த கோவிலில் கொண்டாடுறாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நிச்சயமாக நம்ம கர்நாடகா போனீங்கன்னாக்கா இந்த ரங்கநாதர் கோவிலை ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வாங்க. கர்நாடகா டூர் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் கர்நாடகாவில் மாண்டியா மாவட்டத்தில் இன்னொரு ஒரு கோவிலில் பார்க்கலாம். கல்லஹள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்ரீ பூவராக சுவாமி கோவில் இருக்குங்க. இது வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலம். ஹோய்சால மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோவில் இது. அணையோட நீர்மட்டம் குறையும் போது பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட 15-18 அடி உயரமுள்ள கருங்கல்லான சாலிகிராம கல் பூவராக சுவாமியோட அபூர்வமான சிலை பூதேவியுடன் அமர்ந்திருந்த கோலத்தில் காணப்படுது. இந்த கல்லஹள்ளி அப்படிங்கிறது பூவராக சுவாமி கோவில் அங்கே எழுந்திருக்கு சொன்னேன் இல்லையா? இது பார்த்திங்கனாக்க கரெக்டான அட்ரஸ் பார்த்திங்கனாக்க பாண்டவபுரா அப்படிங்கிற தாலுக்காவில் மாண்டியா மாவட்டத்தில் கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு. மூலவர் பார்த்திங்கனாக்க பூவராக சுவாமி சாலகிராம கல்லால் ஆன சிலையாக இருக்குது. இந்த கோவில் கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் பழமையானது. இந்த கோவில் எக்ஸாக்டாக கிருஷ்ணராஜசாகர், அதாவது கேஆர்எஸ் அணைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இது. இந்த கோவிலில் உள்ள சுவாமி
வராக அவதாரம் கொண்டவராக வந்து இருக்காங்க. சிலை கிட்டத்தட்ட 10 அடி உயரம். ரொம்ப ரொம்ப அரிய சிற்ப வேலைகளுடன் வந்து இந்த சிலை வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். நிச்சயமாக நம்ம எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு கோவில்ல இது. முதல்ல நீங்க வந்து நான் சொன்ன மாரி அந்த லிஸ்ட் படி நான் உங்களுக்கு குடுத்துட்டு வரேன். அந்த டூர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. மாண்டியா மாவட்டத்தில இருக்கிற கோயிலெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து கவர் பண்ணிக்கிட்டு வரோம். அதே கர்நாடகால பக்கத்திலே மாண்டியா மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, வேணுகோபால சுவாமி கோவில். இதுவும் கிருஷ்ணராஜ சாகசத்திற்கு பக்கத்திலேயே வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான கோவில். இதுவும் ஹோசா கண்ணம்பாடியில அமைஞ்சிருக்கிற வேணுகோபால சுவாமி கோவில். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட கிபி 12ஆம் நூற்றாண்டுல இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. கோவில் வளாகம் ரொம்ப ரொம்ப பெருசா வந்து இருக்குங்க. நான் இந்த கோயிலெல்லாம் பத்தி குட்டி குட்டியா ஷார்ட்ஸ்ல கூட நான் வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன். இது கிட்டத்தட்ட சுமார் 50 ஏக்கர் பரப்பளவுல வந்து கொண்டிருக்கிற ஒரு கோவில். இந்த கோவிலோட வளாகம் சமசீரான வடிவமைப்புடன் இரு பிரகாரங்களாக கொண்டு சூழப்பட்டிருக்கு. வெளியே இருக்கிற முக்கிய வாயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இருபுறமும் வராண்டாக்களுடன் வந்து அமைஞ்சிருக்கு. அதற்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, யாகசாலையும் வந்து இருக்கு. இதனை தொடர்ந்து 2வது மகாத்வாரம் அப்படிங்கிற ஒரு வழியாக உள்ள வந்து நம்ம வந்து போக முடியும் பிரகாரத்துக்கு. இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க, சோமநாதபுரா கோவிலை போன்று அமைஞ்சிருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பா வந்து இருக்கு. அற்புதமான அந்த கர்நாடகா கோவில்லாம் பார்த்தீங்கன்னா, கட்டிடக்கலை வேற மாரி இருக்கு. நான் அப்பப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸும் வந்து நான் வந்து போட்டுட்டு வரேன். நீங்க வந்து பார்க்கலாம். இந்த கோவில்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. நீங்க இன்னைக்கு 3வது கோவில் கர்நாடகால பார்த்துருக்கீங்க. கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்திலேயே இருக்கிற நாகமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சௌமிய கேசவர் கோவிலை பத்தி நம்ம வந்து சுருக்கமா வந்து பார்க்கலாம். இந்த கோவில் நான் சொன்ன மாரியே வந்து கர்நாடகால வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டுல போச்சால அதாவது ஹோசால எம்பையர் அப்படிங்கிற ராஜாக்களால் வந்து கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். இது எல்லாமே ஒரே மாரி கட்டிட அமைப்பு ஒரு கோவில் தான். எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்குங்க. நீங்க காலம்பர ஆரம்பிச்சீங்கனாக்கா, அந்த டூர வந்து அழகா ஒரு ஒண்ணு அடுத்து ஒண்ணு இந்த கோயில நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த கோவில்ல மூலவர் வந்து விஷ்ணு, கேசவராக வந்து அருள்பாலிக்கிறாங்க. இந்த சிலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 அடி உயரமுள்ள கருட பீடத்துல நின்ற நிலையில ரொம்ப ரொம்ப அழகா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அவ்ளோ வந்து ஒரு ஷைனிங்கா இருக்கும். இந்த இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவ்ளோ ஒரு சௌமியா ஒளிரும் தோற்றத்தில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுனால தான், சௌமியா கேசவர் அப்படின்னு வந்து பேரும் வந்து வந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவ்ளோ ஒரு ஜேஜஸ் இந்த பெருமாளோட மூஞ்சிய வந்து ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவ்ளோ ஒரு ஜேஜஸ், அவ்ளோ ஒரு அழகு வந்து இருக்கும் இந்த கோவில்ல. வந்து பார்த்தீங்கன்னாக்க, சூரிய ஒளி வந்து கரெக்ட்டா சங்கராந்தி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, சூரிய ஒளி படுற மாரி வந்து கட்டிடக்கலை வந்து அமைஞ்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மாரி பழமை வாய்ந்த கோவிலா தான் வந்து இருக்கு. அந்த கலர்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அந்த கர்நாடகா கோவில்லாம் ஒரு மாரி சந்தன கலர்ல தான் வந்து அந்த கோவிலோட அமைப்பே வந்து இருக்கு. அழகா கொடிமரத்துடன் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான வளாகம் வந்து நம்மள வந்து வரவேக்குது. அதுக்கப்புறமா தான் கோபுரமே வந்து கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, அந்த கொடிமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்தம்பம் வந்து இருக்கு. இது வந்து யாரு நிறுவினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜரால வந்து நிறுவப்பட்ட அந்த ஸ்தம்பம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா பிரம்மாண்டமா கோபுரம் ஒசரையும் தாண்டி வந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி தான் கோபுரம் இருக்கு. அது வழியா தான் நம்ம கோயிலுக்குள்ளேயே போக முடியும். சிறப்பு அப்படின்னாக்க, உள்ளுக்குள்ள கோவிலுக்கு போனோனே ஒரு மிகப்பெரிய ஒரு 4 தூண் வச்ச ஒரு மண்டபம் மாரி இருக்குங்க. அந்த மண்டபத்துக்கு மேல் கூரையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாமரை வந்து விரிஞ்சா எப்படி இருக்குமோ, அது மாரி கட்டிடக்கலை வந்து அமைச்சிருக்காங்க. தாமரை வந்து விரிஞ்சா எப்படி இருக்குமோ, அது மாரி கட்டிடக்கலை இருக்கு. அதுக்கு நடுவுல வந்து ஒரு மொட்டு மாரி இருக்கு. அந்த மொட்டுல தான் வந்து ஆதிகேசவன் வந்து காட்சி தரதா வந்து சொல்றாங்க. பெருமாள் வந்து அழகா நின்ற கோலத்துல வந்து கிழக்கு புறமாக வந்து காட்சி தராங்க. இங்க இருக்கிற ஆதிகேசவனோட கண்கள்ல சாலிகிராமம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த கோவில்ல உள்ள கட்டிடக்கலை தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ரொம்ப அழகா ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு கோவில் ஸ்டைல்ல இல்லாம அந்த ஹோசலம் எம்பையர் அந்த மன்னர்கள் கட்டப்பட்டின கட்டிடக்கலை இந்த கோயில்கள் எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரே மாரி இருந்தாலும் வித்தியாசமாக ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மாரி கட்டிடக்கலையை வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகா பார்க்கறதுக்கே வந்து மனச கவர்ற மாரி இந்த கட்டிடக்கலை வந்து இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 4 கோவில் மாண்டியா மாவட்டத்தில வந்து பார்த்தோம். அடுத்த வீடியோல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான
வைர சேவை கோவிலை பற்றி நான் வந்து சொல்கிறேன். வருடத்துக்கு ஒரு முறை வந்து வைரமுடி வந்து அணிஞ்சு வந்து கோவில் வந்து ஒன்று இருக்குது. அந்த கோவிலை பற்றியும் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கோயில்களை பற்றி, நிறைய ஆன்மீக டூரை பற்றி நம்ம வந்து இந்த கோயிலில் நம்ம சேனலில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நிச்சயமாக வேறு ஒரு இதே மாதிரி ஆன்மீக செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.